நம்ம வீடு சமையலில் சூப்பராக ஒரு சென்னா மசாலா பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஓவர் நைட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 5, 6 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது போல் நல்லா வதங்கிட்டுன்னு 3 தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது போல் நல்லா வதங்கிட்டுன்னு ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா கொரன்னு இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய், சோம்பு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் தண்ணி இருந்தால் போதும். வேறு தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமாக தண்ணி அதில் இருக்கிற தண்ணி போதும். அதிகமாக தண்ணி இருந்தால் எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி கொதிக்கிட்டுன்னு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இது போல் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இது தான் செஞ்சோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேக வச்ச தண்ணியில் ரசம் வச்சோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சூடாக சாதம். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இது தாங்க செஞ்சு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.